அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் என்பது 5 விஷயங்களில் பின்பற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. நம்மளுடைய கொள்கை அகாயித், இரண்டாவது நம்முடைய இபாதாத் வணக்க வழிபாடுகள், மூன்றாவது முஆமலாத் கொடுக்கல் வாங்கல் வியாபார விஷயத்தில், நான்காவது முஆஷராத் நம்மளுடைய இல்வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை விஷயத்தில், ஐந்தாவதாக மிக முக்கியமானது அஹ்லாக் நம்மளுடைய பண்புகள் நல்லொழுக்கம் என்பது. இந்த 5 விஷயங்களிலும் நாம் மார்க்கத்தை எப்படி பின்பற்றுகிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹும் எந்தெந்த விஷயங்களை கடமையாக்கினார்கள் நல்வழிப்படுத்தினார்கள் என்பதை சிந்தித்து வாழ்கிறோமா இந்த 5 விஷயங்களும் என்று நாம் உற்று பார்க்க வேண்டும். இதில் மிக முக்கியமான ஒன்று அஹ்லாக் நம்மளுடைய பண்புகள், நம்மளுடைய ஒழுக்க நெறிகள். நாம் நம்மளுடைய குடும்பத்தார்களிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறோம், நம்மளிடத்தில் பணிவிடை செய்கின்ற நபர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறோம், நம்மளுடைய பிள்ளைகளிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறோம், இது போன்ற நம்மளுடைய பிஹேவியர் நம்மளுடைய ஆக்டிவிட்டி சம்பந்தமான விஷயங்கள் தான் இந்த அஹ்லாக் என்பதாகும். இன்னைக்கு இபாதாத்தில் அகாயித் கொள்கை விஷயத்தில் இதையெல்லாம் சரியாக இருந்தாலும் நம்மளுடைய கொடுக்கல் வாங்கல் வியாபார விஷயத்திலே, நாம் செல்வத்தை சேர்க்கின்ற விஷயத்திலே நாம் சற்றே துனியாவின் பக்கம் சாய்ந்து விடுகிறோம். தீனா துனியாவா என்று பார்க்கும் பொழுது சில மனிதர்கள், ஈமான் கொண்டவர்கள், இஸ்லாம் கொண்டவர்கள் கூட தீனா துனியாவா என்றால் துனியாவின் பக்கம் சாயக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறார்கள். இன்னைக்கு கல்வியுடைய விஷயத்திலே மோசடி, மருத்துவ விஷயத்திலே மோசடி, இப்படி பணத்தை சம்பாதிக்கின்ற மனிதர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், மார்க்கத்தினுடைய பெயரை சொல்லி கூட சம்பாதிக்கின்ற நிலை வந்துவிட்டது. நான் ஹஜ்ஜுக்கு கொண்டுட்டு போகிறேன், நான் உம்ராவுக்கு கொண்டுட்டு போகிறேன், இப்படி என்று பல டிராவல்ஸ்களுடைய நிலை எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், மக்களுடைய பணத்தை அதை பார்த்த உடனே மோசடி செய்கின்ற அந்த பண்புகள் வந்து விடுகிறது. இன்றைக்கி பல உதாரணங்கள் சொல்லலாம். கோவையில் ஒரு பெண்மணி கிட்டத்தட்ட 66 நபர்களிடத்தில் 36 லட்சத்திற்கு மேல் பணத்தை வாங்கி அதை சென்னை வாசிய ஒரு நபரிடத்தில் டிராவல்ஸ் கிட்ட ஏஜென்ட் கிட்ட என்ன செய்யணும் கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க அக்கௌண்ட்டில் போட்டிருக்கிறாங்க, எல்லா விஷயங்களும் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவர் ஏமாற்றி விட்டு போய்விட்டார். முஸ்லீம், 45 வயது ஆகிறது. இப்படி ஏமாற்றக்கூடியவர்கள் கல்வி ரீதியில் வியாபார ரீதியில் இருந்து கடைசியில் எங்கே வந்துட்டாங்கன்னு சொன்னால், மார்க்கத்தினுடைய மிக புனிதமாக நினைக்கின்ற மக்காவுக்கு செல்கின்ற காபத்துல்லாவை தரிசிக்க வேண்டும் என்ற அந்த ஆசையில் கூட இன்று மோசடி என்பது வந்துவிட்டது. மார்க்க விஷயத்தில் மோசடி என்று சொன்னால் அல்லாஹுடைய கோபம் மிக கடுமையானதாக இருக்கும். மற்ற விஷயங்கள்ல அது அல்லாஹுக்கும் அவருக்கும் உரியது, அதுவும் பாவம்தான். ஆனால் மார்க்க விஷயத்திலே அல்லாஹை தரிசிக்க வேண்டும், அல்லாஹுடைய அந்த காபத்துல்லா ஷரீஃபை பார்க்க வேண்டும் என்று ஆசை கொள்கின்ற அந்த மனிதர்களுடைய வயிற்றிலே அடிக்கும் பொழுது அதற்கான பாவம் எவ்வளவு பெரியதாக இருக்கும். இதேதான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் சூரத்து தாஹா இதனுடைய 77வது வசனத்தில் இருந்து 97வது வசனம் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனை பற்றி சொல்லி காட்டுவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நைல் நதியில் ஃபிரௌன் அழிக்கப்பட்ட பிறகு அவர்களும் அவர்களுடைய சகாக்களும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வரும்பொழுது அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு தௌராத்தை வழங்குகிறேன், இந்த இடத்துக்கு வாங்க. அவங்க மக்கள்லாம் வரட்டும், நம்ம முன்னால் போயிடுவோம் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, அமீர் முன்னாடி போயிட்டாங்க. யார் மக்கள்லாம் பின்னாடி வராங்க, ஹலீஃபாவாக ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை ஒப்படைச்சிட்டு வந்துட்டாங்க. தௌராத்தை வாங்கின உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னா, ஏன் உங்களை மக்களை விட்டுட்டு வந்துட்டீங்க, அவங்களையும் அழைச்சிக்கிட்டு வந்திருக்கலாமே. இல்லையா அல்லாஹ், நீ தௌராத்தை கொடுக்குறேன்னு சொன்ன உடனே உன்னை பார்க்கின்ற அந்த ஆசையின் காரணமாக நான் விரைந்து வந்து விட்டேன். உங்களுடைய மக்களுடைய நிலை என்ன தெரியுமா, போய் பாருங்கள், அவர்கள் சிலை வணங்கிகளாக மாறிவிட்டார்கள். பயந்து ஓடி வந்தாங்க. வந்து பார்த்தா அங்கே ஒரு சிலை தங்கத்தால் ஆக்கப்பட்டு இருக்கிறது, அது கட்டுகிறது. அந்த காளை மாடை பற்றி மக்கள்லாம் வணங்கிட்டு இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கோவம் வந்தது. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பிடிச்சாங்க, என்னப்பா பண்ணி வச்சிருக்கிற, மக்கள் இப்படியெல்லாம் அனாச்சாரங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் அவங்கள தடுக்கலையா, உங்களை அதுக்கு தானே ஹலீஃபாவாக ஆக்கினேன். இல்லை, அப்படி செஞ்சா மக்கள் 2ஆக பிரிஞ்சிருவாங்க. சில நபர்கள் ஈமான் கொண்டவர்களாக என் பின்னாடி நிற்பாங்க, சில பேர் அந்த பக்கம் போயிடுவாங்க. எனவே நீங்கள் வர வரைக்கும் நான் தாமதித்தேன் அப்படின்னு யார் சொன்னா, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே இதை செய்தது யார், அங்கே இருந்த ஒரு சாமிரி என்ற ஒரு மனிதன். அவனை அழைச்சாங்க, என்ன பண்ண,
மக்கள்லாம், இந்த கிராமத்து மக்கள்லாம் சிலை வணங்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கும் அது போல ஒரு சிலை வேணும்னு இவங்க என்ன செஞ்சாங்க, ஆசைப்பட்டாங்க. அதனால் இவர்களுடைய தங்கத்தை எல்லாம் நெருப்பிலே போட்டு உருக்கி நான் ஒரு காளை மாடை உருவாக்கினேன். அதை உருவாக்கிய பிறகு அதற்கு பேச வைப்பதற்கு, அதை கத்த வைப்பதற்காக நான் இவர்கள் காணாத ஒரு விஷயத்தை கண்டேன், அதை செய்தேன். என்ன செஞ்ச? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து போனார்கள் இல்லையா, அவங்களுடைய பாதத்திற்கு இதெல்லாம் வருது. சூரத்து தாஹாவுடைய 77வது வசனத்திலிருந்து 97வது வசனம் வரை நம்ம படித்து பார்த்தா தர்ஜுமால வருது. அப்படியே சொல்றாங்க, அவர்கள் காணாத ஒரு விஷயத்தை நான் கண்டேன், அவர்களுடைய பாத அடியிலிருந்து எடுத்து அதனுடைய வாயுக்குள் போட்டேன், அதை கத்த ஆரம்பித்தது. மக்கள் எல்லாம் இது அதிசயம் என்று நினைத்து அவர்கள் இதை வணங்க ஆரம்பித்துட்டார்கள். இதில் என்ன விஷயம்னா, மக்களை வழிகெடுத்தான் அல்லவா, இவனுக்கான தண்டனையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 77வது வசனத்தில் சொல்கிறான், மூசாவே அவனுக்கு சொல்லுங்கள், என்ன, இன்ன ஃபில் ஹயாத், உன்னுடைய காலம் முழுக்க, நீ ஜீவித காலம் முழுக்க இங்கே வாழ்கிறாயே, நீ வாழ்கிற காலம் எல்லாம் அன் தகூல, நீ சொல்லிக்கொண்டே இருப்பா லா மிசாஸ், என்னை யாரும் நெருங்காதீங்க, என்னை யாரும் தொடாதீங்க என்ற அந்த ஒரு வியாதி அவனுக்கு வந்துட்டுது. அவன் பக்கத்தில் போனாலே மக்களுக்கு அந்த வியாதி தொற்றுகின்ற அளவுக்கு அவனுக்கு மாறி போனான். கடைசி காலம் அவனுக்கு அவனுடைய மௌத்தை கூட யாரும் நெருங்காத அளவிற்கு அவனுக்கு மௌத் வந்ததாக குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லித் தருகிறது. மார்க்க விஷயத்தில் மக்களை வழிகெடுப்பது, மக்களுக்கு மோசடி செய்யக்கூடியவனுக்கு சூழ்நிலை எப்படி அமையும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சாமிரியுடைய வரலாறு மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். இதே போன்றுதான் எவ்வளவு பெரிய மார்க்க விஷயத்தில் ஷஹீதானாலும் சரி, ஒரே ஒரு மோசடி செய்தால் அவன் நரகவாசி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ஹைபர் யுத்தம் முடிந்து சஹாபா பெருமக்கள்லாம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. வருகின்ற நேரத்திலே சஹாபா பெருமக்கள் பேசிக்கொள்கிறார்கள், ஹனீஹன் லஹு ஷஹாதா, ஹனீஹன் லஹு ஷஹாதா, இந்த மனிதருக்கு அல்லாஹ் ஷஹாதத் என்னும் அந்த ஷஹீதனுடைய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான், அவருக்கு சுப செய்தி உண்டாகட்டுமாக, அப்படி என்ற ஒரு சஹாபிய பெருமிதமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. யார் அவங்க? மித்ஆம் என்ற ஒரு சஹாபி. மித்ஆம் என்பவங்க வஃபாத், ஷஹீதாக்கப்பட்டாங்க. அவர்களுக்கு சுப செய்தி உண்டாகட்டும் என்று சஹாபா பெருமக்கள் சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறுக்கிலே வந்து சொன்னார்கள், வல்லதி நஃப்சு பியதி முஹம்மத், இந்த முஹம்மதுடைய நஃப்ஸ் யாரின் மீது, யாருடைய கையில் வசமாக இருக்கிறதோ அவன் மீது, அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. யார் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறாங்க சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன ஷம்லத்தல்லதி கது அஸாபஹா ஹைபர், ஹைபர் களத்திலே ஒரு போர்வை கிடந்தது, அந்த போர்வை எல்லா மக்களுக்கும் சொந்தமானது, ஆனால் அவர் தனக்காக வேண்டி எடுத்து வைத்துக் கொண்டார், அது யாருக்கும் தெரியாது, அதை அல்லாஹ் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். எனவே அந்த போர்வையினுடைய அந்த அச்சில் என்பது அவருக்கு நரக நெருப்பாக பற்றி கொண்டிருக்கிறது அவர் மீது அப்படின்னு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யார்? ஷஹீதாக்கப்பட்டவங்க, மார்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள். ஆனாலும் ஒரே ஒரு மோசடி, ஒரே ஒரு மற்றவருக்கு தெரியாம எடுத்து வைத்தது அவருக்கு நரகவாசி என்ற பட்டத்தை கொடுத்துருச்சு. மார்க்க விஷயத்தில் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? அபகரிப்பு என்பது கூடாது. இதை சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சஹாபி நடுங்கி கொண்டு வருகிறாங்க. ஒரு சஹாபி நடுங்கிட்டு வராங்க. என்ன ஆயிற்று அப்படின்னு கேட்டது, யார ரசூலல்லாஹ், இந்த போர்க்களத்திலே செருப்புனுடைய ஒரு வார், ஒரு செருப்பு கிடையாது, செருப்பு மேலே இருக்கிற பட்டை, அந்த செருப்புடைய வார் கீழே இருந்தது, அதை எனக்கு தேவைப்படும் என்று நான் எடுத்து வைத்துக் கொண்டேன், இதை நான் இப்பொழுது உங்களிடத்தில் ஒப்படைத்து விட என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் இருக்கிறது. ஷிராக்குன் அவ் ஷிராக்கானி ஃபின்னார், ஒரு வாரோ அல்லது 2 வாரோ அப்படி இருந்தாலும் அவர் நரகவாசி தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு வாருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி என்று சொன்னால் மார்க்க விஷயத்திலே மோசடி செய்யும் பொழுது எவ்வளவு முக்கியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் நாட்டுக்கு முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அனுப்பி வைக்கிறாங்க. அப்பொழுது சொல்றாங்க, இத்தகி தாவத்தல் மظلوم, அநியாயம் செய்யப்பட்டவனுடைய துவாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். நீங்க போய் ஆளுநராக இருக்க போறீங்க, அங்க ஆட்சியாளராக இருக்க போறீங்க, யாருக்கும் அநீதி என்பது நடக்கக்கூடாது, அநீதி மோசடி என்பது யாருக்கும் நடக்கக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஇன்னஹு லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாபுன், அவனுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியிலே எந்த ஒரு திரையும் அல்ல, உடனடியாக அவர் துவா என்பது அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்படும். யார்? அநியாயம் செய்யப்பட்டவனுடைய துவா, அநியாயம் செய்யப்பட்டவனுடைய துவா கபூல் செய்யப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே மோசடி செய்யப்படக்கூடியவர்கள், ஏமாற்றப்படக்கூடியவர்களை துவா இருக்கிறது மிக மோசமானது. அல்லாஹ்விடத்தில் சீக்கிரமாக என்ன செய்யும்? கபூலாயிரும். எனவே ஒரே ஒரு பைசா,
மர்வான் ஹக்கம் என்ற ஒரு ஆட்சியாளர், அவங்களிடத்தில் ஒரு வழக்கு வருகிறது. ஒரு பெண்மணி அவுஸ் பின்த் உமைஸ் என்ற ஒரு பெண்மணி அவங்க வந்து சொல்கிறாங்க, என்னுடைய நிலத்தை ஒரு நபர் அபகரித்து விட்டார், ஒரு நிலத்தை அபகரிச்சிட்டார். நிலத்தை அபகரிச்சிட்டாரு சொன்ன உடனே யார் அவங்க அப்படின்னு கேட்டாங்க. சயீத் இப்னு ஸைத் அப்படின்னு சொன்னோன்னு ஆச்சரியமாயிருச்சு அவங்களுக்கு, மர்வான் இப்னு ஹக்கம்க்கு. யாரை சொல்கிறீங்க? சயீத் அவங்களையா? யார் தெரியுமா அவங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொர்க்கம் சுவச்செய்தி சொல்லப்பட்டவர்கள், அல் அஷரத்துல் முபஷ்ஷரா அவங்க. அவர்களை பற்றி போய் நீங்கள் வழக்கு கொண்டு வரீங்க, அதெல்லாம் செல்லுபடியாது, போமா அப்படின்ட்டாங்க. உடனே அந்த பெண்மணி சொன்னாங்க, நான் இப்படியே போக மாட்டேன், தெரு முழுக்க அவரை பற்றி நான் பரப்பி கொண்டே போவேன், நான் சொல்லிக்கொண்டே போவேன் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்பொழுது 2 சஹாபாக்கள் வந்தாங்க. வந்து கேட்டாங்க, என்னம்மா உன்னுடைய பிரச்சனை? என்னுடைய பிரச்சனை இதுதான், என்னுடைய நிலத்தை அவர் அபகரிச்சிட்டார், அதை வாங்கி கொடுக்கணும். ஆமீர் இப்னு அம்ர் என்ற ஒரு சஹாபியும் அப்துல்லா இப்னு வேற ஒரு சஹாபியும் வந்து சொல்லும் பொழுது அந்த பெண்மணியை அழைச்சிக்கிட்டு சயீத் இப்னு ஸைத் அவங்க கிட்ட போனாங்க. போய் சொன்னாங்க, இப்படி ஒரு வழக்கு அந்த பெண்மணி சொல்லிக்கிட்டு தெருக்குள்ளா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் சொன்னார்களாம், நான் அப்படி அபகரித்திருந்தால் ஃபைன் கானத் காதிபத்தன், ஒருவேளை நான் அபத்திருந்தால் அல்லாஹ் எனக்கு அதற்கான கூலியை கொடுப்பான். ஒருவேளை அவள் சொல்லக்கூடிய விஷயத்தில் பொய்யவளாக இருந்தால், பொய் சொல்லக்கூடியவளாக இருந்தால், லா தமுத்துஹா ஹத்தா, அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறாங்க, யா அல்லாஹ் அந்த பெண்மணியை குருடியாகும் வரை நீ மன்னிக்கார். அவ குருடியாகிரணும், கண்ணு தெரியாமல் அவள் இருக்க வேண்டும். அப்படி தன் கண் தெரியாமல் இருந்து அவள் இந்த இடத்திற்கே வந்து அவள் ஜடமாக கிடக்க வேண்டும் என்று அவங்க துவா செய்தார்கள். அதே போன்று நடந்ததாக வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். அந்த பெண்மணி கண் தெரியாதவர்களாக ஆகி அவர்கள் அதே இடத்தில், எந்த இடம் தனக்கு சொந்தம் என்று சொன்னார்களோ அந்த இடத்தில் எந்த மனிதரும் இல்லாத நேரத்தில் வந்து ஜடமாக கிடந்ததாக வரலாற்றில் நாம் பார்க்க முடிகிறது. சஹாபா பெருமக்கள் நிலத்தின் மீதோ செல்வத்தின் மீதோ எப்பொழுதுமே ஆசை கொள்ளாதவர்கள். அவருடைய வாழ்க்கை அப்படி அமைந்தது. ஆனால் இன்று எல்லா விஷயத்திலும் பணத்தின் மீது மோகம், ஆசை, சேகரிக்க வேண்டும் என்ற எண்ணம். ஆனால் சஹாபா பெருமக்களுக்கு எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஆகிரத். 2 சஹாபி, ஒரு சஹாபி என்ன செய்கிறாங்க, மற்றவருக்கு தன்னுடைய நிலத்தை விற்கிறாங்க. அவங்க நிலத்தை வாங்கிட்டாங்க, வாங்கிட்டு வீடை கட்ட போகிறாங்க. வீடு கட்டுகின்ற நேரத்தில், பள்ளம் தோண்டுகின்ற நேரத்தில் ஒரு புதையல் கிடைக்குது. அந்த சஹாபி எடுத்து பார்க்குறாங்க. எடுத்த உடனே அதில் தங்க காசுகள் நிரம்பி கிடக்கு, தங்கம் நிரம்பி இருக்கு. என்ன பண்ணலாம்? எடுத்துக்கிட்டு உடனே அந்த சஹாபி யார் விற்றாங்களோ அவங்க கிட்ட போயிருக்கிறாங்க. நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? கிடச்சிச்சு அல்ஹம்துலில்லாஹ், எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு. ஆனால் ஒருபோதும் இந்திய சட்டத்துக்கு என்ன செய்யாது, உட்பட்டு வராது. ஏன்னா பூமிக்கு மேலே இருக்கிறது தான் நம்மளுது, பூமிக்கு கீழே ஏதாவது கிடைச்சா அது யாருக்கு தான்? கவர்மெண்ட்டுக்கு தான். ஆனால் இஸ்லாமிய ஷரியத் அப்படி கிடையாது, அந்த பூமிக்கு சொந்தக்காரருக்கு தான். ஆனாலும் இந்த சஹாபி வாங்கியவர், அவர் விற்றாரே, அவருக்கு இந்த விஷயம் தெரிவிக்க வேண்டும் என்று அதை எடுத்துக்கொண்டு அந்த சஹாபி இடத்துல போனாங்க. நீங்கள் தான் விற்றீங்க பூமியை, இது கீழே என்ன செஞ்சிருச்சு, இந்த புதையல் என்பது இருந்துச்சு, இது உங்களுக்கு தான் சொந்தம். உடனே சொன்னாங்க, வீட்டுக்கு வெளியே வாங்க, வீட்டுக்குள்ளே இந்த செல்வம் இருக்கக்கூடாது, துனியா என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, வெளியே வாங்க அப்படின்னாங்க. வந்துட்டு சொன்னாங்க, நான் பூமியை எப்போ விற்றேனோ அது அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு தான், எனக்கு கிடையாது. அந்த சஹாபி சொல்கிறாங்க, இது எனக்கு கிடையாது, உங்களுக்கு தான். அவங்க சொல்கிறாங்க, எதுக்கு செல்வம் வேண்டாம் என்று சண்டை போட்டாங்க. இந்த வழக்கு அப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துருச்சு. வந்து கேட்டாங்க, என்ன நான் பூமியை வித்தேன் யா ரசூலுல்லாஹ், இந்த புதையல் இங்கே இருந்துச்சு, அவருக்கு தான் சொந்தம் நான் சொல்கிறேன், இவருக்கு தான் நான் சொன்னேன்னு சொல்கிறேன் இப்படின்னு சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசித்து பார்த்தார்கள், என்னுடைய சஹாபாக்கள் எப்படி மாறி போயிருக்கிறாங்க, என்னுடைய தோழர்கள் இந்த செல்வத்தின் மீது, இந்த துனியாவின் மீது ஆசை இல்லாமல் இருக்கிறாங்களே, அப்படியே சந்தோஷத்தில் மிகச்சாங்க. நம்மளா இருந்தால் என்ன வசிப்போம், ஏதாவது அனாதை ஆசிரமத்திற்கு ஏதாவது கொடுத்துடலாமே, 2 பேர் தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொத்து அவர்களுக்கே போக வேண்டும் என்று கேட்டார்கள். ஒரு கேள்வி, நண்பரே உங்களுக்கு குழந்தைகள் இருக்கா? யார சொல்ல, எனக்கு ஒரு ஆண் பையன் இருக்கிறான். உங்களுக்கு, எனக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்கா? அப்படியே சம்மதி ஆயிருங்க, நீங்க பொண்ணை கொடுத்துருங்க, முடிஞ்சிருச்சு, செல்வம் உங்களிடத்துல என்ன செய்யும், இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கு தொடுத்தவர்களாக வந்தவர்களை சம்பந்திகளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே திருப்பி அனுப்பியதாக வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. இப்படிதான் சஹாபா பெருமக்கள் ஒவ்வொருவரும்
செல்வத்தின் மீது ஆசை அல்ல, மோசடி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. காரணம் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தரக்கூடிய விஷயம் இதுதான். மோசடி செய்யக்கூடியவர்கள் நாளை மறுமையிலே அந்த மோசடி செய்யப்பட்ட பொருளோடு என்ன செய்வார்? வருவார். குர்ஆன் சொல்லித் தருகிறது. சூரா ஆலை இம்ரானுடைய 161வது வசனம், ஒமை யகுலுல், யார் மோசடி செய்வாரோ யதி பிமா கல்ல யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் எதை கொண்டு மோசடி செய்தாரோ அதை எடுத்துக்கொண்டு என்ன செய்வார்? அவர் வருவார். எல்லா மக்களும் இருக்கும் பொழுது அதை தூக்கி கொண்டு வரும் பொழுது நான் மோசடி செய்து விட்டேனே, திருடி விட்டேனே என்று அந்த மனிதர் என்ன செய்வார்? கதறுவார். இதே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லி தந்திருக்கிறாங்க. லிகுல்லி காதிரின் லிவாவுன் இந்த இஸ்திஹி, எவன் மோசடி செய்கிறானோ அவனுடைய பின்புறத்திலே ஒரு கொடி இருக்கும், அடையாளம் இருக்கும். அவன் திருடப்பட்டவன், அவன் திருடியவன், அவன் மோசடி செய்தவன் என்றதுக்கு அடையாளம் இருக்குமாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே பூமி என்பது தன்னுடைய முழு ஈரக்குலையை துப்பிவிடும். அப்படி என்றால் என்ன? அம்சாலல் உஸ்துவான் மின ذهبி வல் ஃபில்லா, தங்கத்தாலும் வெள்ளியாலும் தன்னுடைய தூண்கள் அப்படியே வீசிருமா. தூண்கள் வெளியே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் அங்கங்கே கிடைக்குது பூமியில. ஆனால் ஒரு காலம் வரும், தங்கத்தாலும் வெள்ளியாலும் நிரம்பி இருக்கும். அந்த நேரத்தில் கொலை செய்தவன் வந்து சொல்லுவான், இதற்காக வேண்டியா நான் கொலை செய்தேன். ஒருவன் வந்து சொல்லுவான், திருடியவன், இதற்காக வேண்டியா என்னுடைய கைகள் வெட்டப்பட்டது, இதற்காக வேண்டிய என்னுடைய கைகள் வெட்டப்பட்டது. இன்னொருவன் வந்து சொல்லுவான், ஃபி ஹாதா கதஅத்து ரஹ்மி, என்னுடைய உறவினர்களை, என்னுடைய உற்றார்களை இதற்காக வேண்டியா நான் என்ன செய்தேன்? துண்டித்து வாழ்ந்தேன். என்னுடைய மருமகளை நான் கொடுமை செய்தேன், என்னுடைய மகனை, என்னுடைய சகோதரனை இதற்காக வேண்டியா நான் துண்டித்து வாழ்ந்தேன், இந்த செல்வத்திற்காக வேண்டியா என்று ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்வான்? கதறுவான் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த பொருட்களை யாரும் எடுத்து செல்ல மாட்டார்கள். எதவும் அதை அப்படியே விட்டுவிட்டு ஃபலா யஹுதுன மின்ஹா ஷையா, முஸ்லிம் ஷரீஃபில் இந்த ஹதீஸ் இருக்கிறது. அந்த தங்கத்தையும் சரி வெள்ளியும் சரி ஒரு மனிதரும் தொடாமல் என்ன செய்வார்கள்? அங்கிருந்து நகர்ந்து செல்வார்கள் என்று சொன்னால் அந்த நிலை கியாமத்துடைய நாளில் வரும். இப்பொழுது இவ்வளவு செல்வத்தின் மீது மோகம் என்பது இருக்கு. ஆனால் நாம் செல்வம் சேகரிக்கின்ற பொழுது யோசித்து அதில் ஹலாலா ஹராமா என்பதை நம்ம யோசித்து சேகரிக்க வேண்டும். மோசடி இல்லாத, ஏமாற்று வேலைகள் இல்லாத ஒரு நிலையை நம்ம என்ன செய்ய அடைய வேண்டும். எல்லாம் அல்லாஹ் நம் இஸ்லாமிய இந்த சமுதாயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏமாற்றப்படுவதை விட்டும் என்ன செய்வான்? பாதுகாப்பானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.